வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதிகளுக்கு முதலில் 25% இறக்குமதி வரி, அதன் பின் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக மேலும் 25% இறக்குமதி வரி விதித்ததை தொடர்ந்து இந்திய கடற்படைக்கு கூடுதலாக 6 போயிங் P-8I கடல் குரோந்து விமானங்களை வாங்கும் திட்டங்களை இடைநிறுத்த இந்திய பாதுகாப்பு அமைச்சு முடிவு செய்துள்ளது. இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின்படி இந்த முடிவு டிரம்பின் வரி விதிப்புகளுக்கு ஒரு பதிலடியாக கருதப்பட்டாலும் அதிகரித்து வரும் வர்த்தக பதட்டங்கள் மற்றும் அமெரிக்கா திடீரென்று இந்தியாவுக்கான விமானங்களின் விலையில் செய்த மாற்றத்திற்கான இந்தியாவின் எதிர்வினையை பிரதிபலிக்கிறது. இது ஏற்கனவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தது. தற்போது டிரம்பின் வரி விதிப்பு அறிவிப்புக்கு இந்தியா கொடுக்க வேண்டிய பதிலடியுடன் ஒத்துப்போகிறது. ஆனால் இதில் வேறு காரணங்களும் இருப்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். 12 P-8I விமானங்களை இயக்கும் இந்திய கடற்படைதான் 2009ஆம் ஆண்டு இந்த ரக விமானங்களை வாங்கிய முதல் சர்வதேச வாடிக்கையாளர். இந்திய பெருங்கடல் பிராந்தியம் IORின் கடல் கண்காணிப்பினை வலுப்படுத்த கூடுதல் விமானங்களை வாங்க இந்திய கடற்படை ஆர்வமாக இருந்தது. விமானத்தின் விலை தொடர்பான முரண்பாடுகள் இருந்த போதிலும் கடற்படையின் அழுத்தத்திற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சு மேலதிக விமானங்களை வாங்க இணங்கியிருந்தது. ஆனால் தற்போது வெளியாகியுள்ள டிரம்பின் இறக்குமதி வரி அறிவிப்பு ஒரு தந்திரோபாய மறு மதிப்பீட்டை தூண்டியுள்ளது. இருப்பினும் நாம் அறிந்தவரை ஒப்பந்தம் உறுதியாக ரத்து செய்யப்படவில்லை, ரத்து செய்யப்படலாம் என்ற நிலையில் உள்ளது. இந்திய கடற்படை 2009ஆம் ஆண்டு $2.2 பில்லியன் ஒப்பந்தத்தில் 8 P-8I விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்தது. அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு $1 பில்லியன் அதிகமான விலையில் 4 விமானங்களை ஒப்பந்தம் செய்தது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை முழுமையாக திறம்பட கண்காணிக்க மொத்தம் 18 விமானங்கள் தேவை என்று இந்திய கடற்படை நீண்ட காலமாக வாதிட்டு வருகிறது. குறிப்பாக சீனாவின் விரிவடையும் கடற்படை இருப்பை எதிர்கொள்ள வேண்டுமானால் குறைந்தபட்சம் 18 விமானங்கள் தேவை. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனா நீர்மூழ்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் ஆய்வு கப்பல்கள் என்ற பெயரில் உளவு பார்க்கும் கப்பல்களை இயக்குகின்றது. தவிர சீன போர்க்கப்பல்கள் கடற்கொள்ளை எதிர்ப்பு பணிகளுக்காக மாறுவேடமிட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டு மே மாதம் அமெரிக்க ராஜாங்க அமைச்சால் $2.42 பில்லியன் அங்கீகரிக்கப்பட்ட 6 கூடுதல் P-8I விமானங்களை வாங்குவதற்கான முன்மொழிவு இந்தியாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் இந்தியாவின் கிழக்கு கடற்படை கட்டளை தளத்தின் P-8Iகளை 12 விமானங்களாக மேம்படுத்த திட்டமிடப்பட்டது. மீதி 6 விமானங்கள் இந்திய கடற்படையின் மேற்கு கட்டளை தளத்தில் இயங்கினால் மொத்தம் 18 விமானங்கள் என்ற கணக்கை நிறைவு செய்கின்றது. இருப்பினும் அதிகரித்து வரும் செலவுகள் காரணமாக இந்த ஒப்பந்தம் தாமதங்களை சந்தித்தது. விநியோக சங்கிலி இடையூறுகள் காரணமாக முதலில் $2.42 பில்லியன் அங்கீகரிக்கப்பட்ட விமானத்தின் விலை 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கிட்டத்தட்ட $3.6 பில்லியன் அதிகரித்தது. இது 2021ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட விலையை விட 50% அதிக விலை காரணம் காட்டி இந்தியா ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியும். ஆகஸ்ட் 7, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் விதத்தில் இந்திய பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் நிர்வாகத்தின் திடீர் அறிவிப்பு அமெரிக்க இந்திய பாதுகாப்பு உறவுகளை கணிசமாக பாதித்தது. அடுத்த மேலும் 25% இறக்குமதி வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டு மொத்தம் 50% இறக்குமதி வரி விதிப்பில் இப்போது வந்து நிற்கின்றது. அதே நேரத்தில் மறுபக்கமாக இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் செல்வாக்கு எதிர்கொள்ள P-8I மற்றும் F-35 ஸ்டெல்த் போர் விமானங்கள் உட்பட அமெரிக்க ஆயுத கொள்முதலை அதிகரிக்க இந்தியா மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த விஷயம் தொடர்பாக இந்திய அதிகாரிகள் அதிர்ச்சியினையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தினர். பாதுகாப்பு கொள்முதல் முடிவுகள் தேசிய பாதுகாப்பு கட்டாயங்கள் மற்றும் தந்திரோபாய மதிப்பீடுகளால் இயக்கப்படுகின்றன என்பதை வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியது. அமெரிக்க ராணுவ சாதனங்களை வாங்குவதற்கு அமெரிக்கா இந்தியாவை கட்டாயப்படுத்த முடியாது என்று இந்திய தரப்பில் கூறப்பட்டது. ட்ரம்பின் தந்திரோபாயம் ஒரு பக்கத்தில் அமெரிக்க விமானங்களை வாங்க அழுத்தம் கொடுப்பது, மறுபக்கத்தில் விமானத்தின் விலையை 50% அதிகரிப்பது, இவற்றின் மத்தியில் இந்தியா மீது 50% வரி விதிப்பு செய்வது. இந்த விளையாட்டுக்கு இந்தியா தயாராக இல்லை என்று முடியாது என்று கூறிவிட்டது. P-8I கொள்முதலை நிறுத்துவதற்கான பாதுகாப்பு அமைச்சின் முடிவு அமெரிக்காவின் முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் பெரிய அளவிலான இடைநிறுத்தத்தை பிரதிபலிக்கிறது. இந்தியா அதன் மேக் இன் இந்தியா முயற்சிக்கு முன்னுரிமை அளிக்கிறது. இந்த அமெரிக்க விமானங்களை அமெரிக்காவில் மட்டுமே தயாரிக்க முடியும், இந்தியாவில் தயாரிக்க அனுமதி கொடுக்க மறுக்கிறது அமெரிக்கா. இந்திய அமெரிக்க வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை ஈடு செய்ய இந்திய அமெரிக்க விமானங்களை வாங்குவதை தவிர்த்து அமெரிக்க இயற்கை எரிவாயு, தங்கம் மற்றும் தகவல் தொடர்பு உபகரணங்களின் இறக்குமதி அதிகரிப்பது போன்றவற்றை மதிப்பீடு செய்கிறது. மறுபக்கத்தில் இதற்கு ஒரு ராணுவ பக்கமும் இருக்கிறது. P-8I ஒரு உன்னதமான கண்காணிப்பு மற்றும் நீர்மூழ்கி எதிர்ப்பு விமானம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியா அந்த விமானத்தை முதலில் வாங்கியதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா, பிரிட்டன், நோர்வே, நியூசிலாந்து, தென்கொரியா, ஜெர்மனி மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இந்த விமானத்தை வாங்கி இயக்குகின்றன.
இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே கூடுதல் P-8I விமானங்களுக்கான இந்திய கடற்படையின் அழுத்தம் அதிகரித்தது. 350 கிலோமீட்டர் வரம்பு கொண்ட NASM MR உடன் ஒருங்கிணைப்பு மற்றும் சீன கடற்படை நடவடிக்கைகளை கண்காணிப்பதில் அதன் பங்கு உட்பட P-8I விமானத்தின் மேம்பட்ட திறன்கள் கடல்சார் கள விழிப்புணர்வை பராமரிப்பதற்கு முக்கியமானவை என்று இந்திய கடற்படை வாதிட்டது. அதிகரித்த $3.6 பில்லியன் செலவு காரணமாக ஆரம்ப தயக்கம் இருந்த போதிலும் இந்திய கடற்படையின் அழுத்தம் காரணமாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டது. இருப்பினும் டிரம்பின் இறக்குமதி வரி அறிவிப்பு முன்னுரிமைகளை மாற்றியுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சு ஒப்பந்தத்தின் நிதி மற்றும் தந்திரோபாய நம்பகத்தன்மையை மறுமதிப்பீடு செய்ய தூண்டியுள்ளது. விமான கொள்முதல் இடைநிறுத்தப்பட்டதாகவும் ஆனால் உறுதியாக ரத்து செய்யப்படவில்லை என்று வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. இது இந்தியா மீதான வர்த்தக பதட்டங்கள் தளர்த்தப்பட்டால் அல்லது விமானத்தின் விலை பற்றி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் விமானம் வாங்கப்படலாம் என்பதை குறிக்கின்றது. P-8I ஒப்பந்தம் நிறுத்தம் குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் விளைவுகளை வைத்திருக்கிறது. 2021 மதிப்பீட்டை விட 50% அதிகமாகும் $3.6 பில்லியன் செலவு இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட்டை மிகவும் பாதித்தது. ஏற்கனவே இந்திய கடற்படைக்கு $7.6 பில்லியன் ரஃபால் எம் ஒப்பந்தம் ஒன்றும் மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA உட்பட உள்நாட்டு திட்டங்களின் முதலீடுகள் மூலம் பட்ஜெட் ஏற்கனவே நீடிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி வரி அதிர்ச்சி இந்த கட்டுப்பாடுகளை அதிகரிக்கிறது. பொருளாதார அழுத்தங்களுக்கு எதிராக மேம்படுத்தப்பட்ட கடல்சார் கண்காணிப்பின் நன்மைகளை இந்தியாவை எடை போட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியம் IORின் 50 கடற்படை கப்பல்கள் மற்றும் 20,000 வர்த்தக கப்பல்களை கண்காணிக்க P-8I நம்பியுள்ள இந்திய கடற்படைக்கு இந்த நிறுத்தம் சவால்களை ஏற்படுத்துகிறது. 40,000க்கும் மேற்பட்ட விமான மணி நேரங்களை கொண்ட இந்திய கடற்படையின் செயல்பாட்டு வேகம் கவரேஜை உறுதி செய்ய கூடுதல் விமானங்களின் தேவையினை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இருப்பினும் நிதி ஒழுக்கம் மற்றும் DRDOவின் ஆளற்ற தளங்கள் அல்லது HAL-இன் முன்மொழியப்பட்ட கடல்சார் ரோந்து விமானம் போன்ற உள்நாட்டு மாற்றுகளில் பாதுகாப்பு அமைச்சின் கவனம் வெளிநாட்டு கொள்முதலை தாமதப்படுத்தக்கூடும். MQ-9B ஆளற்ற விமானங்கள் மற்றும் MH-60R ஹெலிகாப்டர்களின் ஒருங்கிணைப்பு இந்த இடைவெளியை ஓரளவு குறைக்க முடியும். ஆனால் அவற்றின் திறன்கள் P-8Iக்கு சமமானவை அல்ல. மாறாக இடத்தை நிரப்புகின்றன, அவ்வளவுதான். எதிர்காலத்தை பொறுத்தவரை அமெரிக்கா அதிக போட்டி விலையை வழங்கினால் அல்லது வர்த்தக சலுகைகள் பதட்டங்களை தணித்தால் P-8I ஒப்பந்தம் மீண்டும் புதுப்பிக்கப்படலாம். இந்திய பாதுகாப்பு அமைச்சின் இடைநிறுத்தம் ஒருவித நெகிழ்வு தன்மையை குறிக்கின்றது. அமெரிக்க வெளிநாட்டு ராணுவ விற்பனை FMS திட்டத்தின் கீழ் நியாயமான விலைக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக அமெரிக்க வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது அவர்களுக்கு அது பற்றி தெரிந்திருக்கவில்லை. ஒருவேளை இந்திய வெளியுறவு அமைச்சும் அமெரிக்க ராஜாங்க அமைச்சும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம். IORில் சீனாவின் வளர்ந்து வரும் இருப்பால் இயக்கப்படும் இந்தியாவின் தந்திரோபாய கட்டாயங்கள், ஸ்ட்ரைக்கர் வாகனங்கள் அல்லது GE F414 இயந்திரங்களுக்கு முன்மொழியப்பட்ட கூட்டு உற்பத்தி ஏற்பாடுகளுடன் கொள்முதலை மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கலாம். இப்போதைக்கு இந்த நிறுத்தம் இந்தியாவின் செயற்பாட்டு தேவைகள், பொருளாதார கட்டுப்பாடுகள் மற்றும் தன்னம்பிக்கை இலக்குகளுக்கு இடையில் சமநிலைப்படுத்தும் செயலை பிரதிபலிக்கின்றது. சரி, ட்ரம்ப் திடீரென ஏன் இந்தியாவுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கிறார்? உண்மையில் இது ரஷ்ய எண்ணெய் பற்றியதா? ஒரு விதத்தில் சொன்னால் இது உக்ரைனின் அமைதி பற்றியது அல்ல. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட தவறியதால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் இந்தியாவிலிருந்து வரும் அனைத்து இறக்குமதிகளும் இப்போது 25% இறக்குமதி வரியினையும் ரஷ்ய எரிசக்தி இறக்குமதி செய்வதற்கு கூடுதல் 25% அபராதத்தையும் அறிவித்தார். ஒப்பந்தம் தோல்வியடைந்ததால் அதிக இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று இந்தியாவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது 25% அல்ல. ஆனால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதற்கான கூடுதல் அபராதம் இந்தியாவை எரிச்சல் அடைய செய்துள்ளது. அதனால் தான் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் விஷயத்தில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சொந்த பாசாங்குத்தனத்தை அம்பலப்படுத்துவதன் மூலம் வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையினை வெளியிட்டது. ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் எரிசக்தி இறக்குமதிகள் பெரும்பாலும் கச்சா எண்ணெய் அதிகரித்துள்ளன என்பது உண்மைதான். ஆனால் இந்தியாவின் முக்கிய கச்சா எண்ணெய் சப்ளையர்களாக ரஷ்யாவின் எழுச்சி அமெரிக்காவின் கொள்கையின் விளைவாகும். ஆரம்பத்தில் வெனிசுவேலா கச்சா எண்ணெய் மீதான அமெரிக்க தடைகளை தொடர்ந்து நடைமுறையில் உள்ளன. இது உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தின் ஒரு முக்கிய வளங்களை தடுக்கிறது. இது முக்கியமானது ஏனெனில் வெனிசுவேலா உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இருப்புகளை வைத்திருக்கிறது. இரண்டாம் நிலை தடைகள் குறித்த பயம் உலகம் வெனிசுவேலாவிலிருந்து இறக்குமதி செய்வதை தடுத்தது. பின்னர் 2019 ஆண்டில் அமெரிக்கா முதல் ட்ரம்ப் ஜனாதிபதி காலத்தில் JCPOA ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிய பின்னர் ஈரானிய எண்ணெய் மீது தடைகளை விதித்தது. அப்போது இந்தியாவின் முக்கிய எண்ணெய் சப்ளையர்களில் ஒன்றாக ஈரான் இருந்தது. ஆனால் இரண்டாம் நிலை தடைகளின் அச்சுறுத்தல் காரணமாக 2020 ஆண்டுக்குள் ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யும் அளவை 0.76% குறைக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு ஏற்பட்டது. இன்று இந்த பங்கு 0.04%க்கும் கீழே குறைந்துள்ளது.
இறுதியாக 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த பின்னர் ரஷ்யா மீதான எரிசக்தி சார்பு நிலையை குறைக்க தார்மீக ரீதியாக நிர்பந்திக்கப்பட்டதாக உணர்ந்த ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய நிலக்கரி மற்றும் எண்ணெய் இறக்குமதியை படிப்படியாக குறைக்க நடவடிக்கை எடுத்தது. பாரம்பரிய சப்ளையர்களிடமிருந்து புதியவற்றுக்கு மாறுவதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவு உலகளாவிய எண்ணெய் விலைகளை அதிகரிக்கும் என்று அச்சுறுத்தியது. நிலைமையை மேலும் மோசமாக்கும் விதத்தில் செயற்கை பற்றாக்குறை உருவாக்க உற்பத்தியை கட்டுப்படுத்தும் ஒபெக்கின் நடைமுறை உலகளவில் பணவீக்க அழுத்தங்களை தூண்டும் என்று அச்சுறுத்தியது. அப்போதும் கூட ஈரான் அல்லது வெனிசுவேலா போன்ற நேரடி தடைகளுக்கு ரஷ்ய எண்ணெய் உட்பட்டது அல்ல. உலகளவில் நடைமுறைப்படுத்த முடிந்த ரஷ்ய எண்ணெயின் மீது G7 நாடுகள் விலை வரம்பை விதித்திருந்தாலும் இந்தியா எந்த புரிதலையும் மீறவில்லை. இதனால் ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தகத்தில் டிரம்பின் திடீர் விரக்தி வினோதமானது. கூடுதலாக உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படியெடுப்புக்கு பின்னர் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை வழங்க முன்னணி சப்ளையராக உருவெடுத்து சவுதி அரேபியாவை முந்தியது. இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட ரஷ்ய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதில் மிக சமீபத்தில் வரை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டிரம்பின் நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனாவை கையாள்வதில் அவர் கொண்டிருந்த விரக்தி மற்றும் எரிச்சலின் விளைவாக தெரிகிறது. உக்ரைன் அல்லது உக்ரைனிய காரணத்தை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. இருப்பினும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா குறித்து சில கடுமையான கூற்றுக்களை அவர் வெளியிட்டார் என்பது ரகசியம் அல்ல. உக்ரைன் மீதான ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக அவர் சபதம் செய்தார். இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுடனும் ஒரு சாதகமான வர்த்தக ஒப்பந்தத்தை முடிப்பதில் அவர் நம்பிக்கையையும் தெரிவித்தார். 3 நாடுகளின் 3 தலைவர்களுக்கும் ட்ரம்ப் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்களுடனான தனது தனிப்பட்ட உறவை அவர் நம்பினார். இருப்பினும் ட்ரம்ப் பதவியேற்ற 6 மாதங்களுக்கு மேலாகியும் போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் நிர்ணயித்த பல காலக்கெடுவை புட்டின் தவிர்த்து வருகிறார். ஷி ஜின்பிங்கும் அழுத்தத்திற்கு அடிபணிய மறுத்து அதற்கு பதிலாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடந்து வரும் இறக்குமதி வரி போருக்கு மத்தியில் 90 நாள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள ட்ரம்பை கட்டாயப்படுத்தியுள்ளார். இறுதியாக பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தத்தை மத்தியஸ்தம் செய்வதாக ட்ரம்ப் கூறியதை மறுத்த இந்தியா எடுத்த முடிவும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது சில முக்கிய பிரச்சனைகளில் சமரசம் செய்ய மறுத்ததும் அமெரிக்க ஜனாதிபதியை மேலும் கோபப்படுத்தியதாக தெரிகிறது. எனவே திடீரென்று ரஷ்ய கச்சா எண்ணெய் தடையை செய்ய ட்ரம்ப் எடுத்த முடிவு அவரது எதிர்பார்ப்புகளுக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான பொருத்தமின்மையினால் எழும் அவரது ஏமாற்றத்தின் வெளிப்பாடாகும். இதற்கும் உக்ரைன் போருக்கும் இடையே ஏதாவது தொடர்பு இருந்தால் அது மிக மிக சிறிய தொடர்பாகவே இருக்கும். பிரதான காரணம் ட்ரம்ப் தமக்கு இருப்பதாக நம்பிய ஆளுமை நடைமுறையில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டதால் ஏற்பட்ட கோபம்தான்.